குட் ஆஃப்டர்நூன் டு ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்ட்னர்ஷிப்போடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் ஹார்மோனி. சரியா? ஸோ லேக் ஆஃப் ஹார்மோனி அப்படின்னா என்னென்னா, ஆஃப்டர் a few years of working, friction and disharmony may creep in. Each partner vies with one another in dishonest dealings. This mutual conflict and lack of team spirit pave the way for dissolution of the firm. அதாவது வந்து அவங்களுடைய சுயநீதிக்கு வந்து இல்லாத பட்சத்தில், அதாவது வந்து பார்த்தோன்னா அவங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வருஷங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து உடன்படாமல் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேர்மையாக இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, இதுதான் லேக் ஆஃப் டிஸ்ஹார்மனி. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மியூச்சுவல் கான்ஃப்ளிக்ட், சரியா, அந்த பரஸ்பர ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கை வந்து என்ன ஆகும்னா, அந்த நம்பிக்கை, சரியா, நல்ல நம்பிக்கை வந்து என்ன ஆகிடும்னா அவங்கள விட்டு போய்டும். இதனால் என்ன ஆகும்னா, கம்பெனி வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். ஸோ இதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ the partnership firm has no separate legal existence. It is inseparable from the partners composing it. As a result, it is terminable on the death or insolvency of a partner. So in the partnership company ki it is not abide the rules, abide the laws. சரியா? லா வந்து அது என்ன பண்ணலை, பொருந்தி இல்லை. அதாவது வந்து இதுக்கு இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு, இந்த நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு there is no need of law. ஸோ லா வந்து தேவையில்லை. அந்த பட்சத்தில் என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அமையும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, பார்ட்னர்ஸ் வந்து அவங்க வந்து இன்செப்பரபிளாக இருக்கும்போது, சரியா, ஸோ அதனால் என்ன ஆகும்னா, பார்ட்னர்ஸ் வந்து அவங்க கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது, அந்த மாதிரி ஒரு ரீசனாலையும், அதே மாதிரி வந்து ஒரு பார்ட்னர் இறந்து போகிற பட்சத்தில் அப்படிங்கிற ரீசன்ஸில் அப்போ என்ன ஆகும்னா, கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அதே வந்து வேறு ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக அது எல்லாமே வந்து லாவோட பைண்டாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, லா என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் பண்ண முடியும். ஆனால் வந்து இதில் அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். The maximum number of partners in a partnership firm is 10 in the case of banking business and 20 in other business. அதாவது பேங்கிங் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் அதில் எத்தனை பேர் வேணும், மினிமம் வந்து 10 பேர் வேணும் மெம்பராக. அதே அதர் பிஸ்னஸில் 20 பேர் தான் மினிமம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் த நம்பர் வில் பி well below this maximum because of the need for ensuring harmonious working. ஸோ ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இந்த 20 பேர் 10 பேர்லாம் வந்து வச்சுக்கிறதில்ல. ஒரு பேர் 2 பேர், அதிகபட்சம் ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி தான் இருப்பாங்க. அது எதுக்காகனா, அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோனியஸ் ஒர்க்கிங் வந்து நிறைய பேர் இருந்தால் அது இருக்காது. சரி, இன் வியூ ஆஃப் திஸ் ஒன்லி லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் என்ன ஆகுது, பார்ட்னர்ஷிப்க்கு கிடைக்குது. மாடர்ன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் விச் ரெக்வயர் ஹியூஜ் கேபிட்டல் அவுட்லே கேனாட் பி ஸ்டார்டட். அதே மாதிரி மாடர்னாக லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் வந்து என்ன வேணும், அதிகமான கேபிட்டல் வேணும். சரியா? ஸோ அதையும் என்ன பண்ண முடியாது, நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங். In view of the danger of unlimited liability, the partners tend to be over cautious. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தா லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங் என்னென்னா, இங்கே இதில் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்கிறதுனால, அன்லிமிட்டெட் லயபிலிட்டினா என்ன மீனிங், பார்ட்னருடைய சொந்த சொத்துக்களையும் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸோட டெப்ஸ்க்காக எடுத்துப்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. ஸோ அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்கிறதுனால ஈச் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் காஷியஸாக இருப்பாங்க. சரியா? முன்னெச்சரிக்கை அதிகமாக இருப்பாங்க. ஸோ நார்மலி தே டு நாட் வாண்ட் டு அஸ்யூம் ரிஸ்க் ஸ்டார்டிங் நியூ வெஞ்சர்ஸ். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நியூவாக ஒரு வெஞ்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதனால் ரிஸ்க்கை வந்து ஏற்க அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. சரியா? ஆக்சுவலாக பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கை வந்து அதிகமாக ஏற்றாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது அதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைட் அத்தாரிட்டி. சரியா? ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இம்ப்ளைட் அத்தாரிட்டி? எவ்ரி பார்ட்னர் கேன் பைண்ட் த ஃபார்ம் அண்ட் இஸ் அதர் பார்ட்னர்ஸ் பை இஸ் ஆக்ட். இதுதான் வந்து இம்ப்ளைட் அத்தாரிட்டி. அதாவது வந்து ஒரு பார்ட்னர் வந்து அந்த நிறுவனத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கார். சரியா? அந்த கம்பெனிக்கும் அதர் பார்ட்னர்ஸுக்கும் அவர் என்ன பண்ணார், அதர் பார்ட்னர்ஸோடைய செயல்பாடுகளுக்கும் அவர் என்ன பண்ணார், ஒருங்கிணைந்து இருக்காருன்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஆல் அதர் பார்ட்னர்ஸ் பிகம் லயபிள் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் பிகாஸ் ஆஃப் த folly and fraud committed by a fellow partner. ஸோ ஒரு பார்ட்னர் வந்து இன்னொரு பார்ட்னர் வந்து ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, ஒரு இல்லீகலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாருன்னா அதுக்கும் வந்து யார் பொறுப்பேற்கிறாங்கன்னா அடுத்த பார்ட்னர் பொறுப்பேற்கிறாங்க. இதுக்கு பேர் தான் இம்ப்ளைட் அத்தாரிட்டின்றாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ 5 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு பார்ட்னர் மட்டும்
ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. அப்போ மற்ற 4 பார்ட்னர் ஒழுங்காக இருப்பாங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த 4 பேர் பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். அசெட்ஸ் அக்கௌண்ட்ஸ் நீட் நாட் பி ஆடிட்டட் அண்ட் பப்ளிஷ்ட், இட் லேக்ஸ் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி இந்த ஸோ இதில் வந்து பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்லா பார்ட்னர்ஸும் பார்க்கறதுனால அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பப்ளிக் கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. சரியா, எல்லாருமே வந்து அந்த ஆடிட்டடையும் அதே மாதிரி பப்ளிஷும் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அண்ட் இட்ஸ் கண்டென்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னென்னு பார்க்கலாம். தோ எ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நீட் நாட் நெசசரிலி பி இன் ரைட்டிங். அதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து ரைட்டிங்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் ஏ ரிட்டன் அக்ரிமெண்ட். சரியா, ரிட்டன் அக்ரிமெண்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அதில் வந்து வெறும் ரைட்டிங்கில் மட்டும் இருந்தால் பார்த்தா அது என்ன பண்ணணும், ரிட்டனில் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். சரியா. ஸோ அது எதுக்காகனா ஃபியூச்சர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தடுக்கிறதுக்காக. இட் இஸ் டிசைரபிள் டு ஹேவ் ஏ ரிட்டன் அக்ரிமெண்ட். ஓகேவா, ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். A carefully drafted partnership deed helps in ironing out the difference which may develop among partners. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக உருவாக்கின பார்ட்னர்ஷிப் டீட் மூலயமா நம்ம அது எதுக்காக உதவியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஏற்படுற டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே ஏற்பட்ட அந்த டிஃப்ரென்சஸை தவிர்க்கிறதுக்கு அண்ட் இன் என்ஷூரிங் ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்டர்ட். ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும், ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். சரியா, பார்ட்னர்ஷிப் டீடோட கண்டென்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நேம் ஆஃப் த ஃபார்ம். அந்த டீடில் என்னென்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபார்ம் இருக்கணும். அடுத்தது நேச்சர் ஆஃப் த ப்ரொப்போஸ்டு பிஸ்னஸ். சரியா, அடுத்தது அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அந்த பிஸ்னஸோடைய நேச்சர் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்தது டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். Duration of the partnership business, whether it is to be run for a fixed period of time or whether it is to be dissolved after completing a particular venture. அதாவது வந்து அந்த பார்ட்னர்ஸோடைய அந்த பிஸ்னஸோடைய காலம், அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸட் பீரியட் மட்டும்தான் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு அப்புறமா அதை டிசால்வ் பண்ணுவாங்களா, அந்த பர்டிகுலர் வெஞ்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா, அந்த ஆப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டிசால்வ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ட்டு அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்தது கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். த கேபிட்டல் இஸ் டு பி கான்ட்ரிபியூட்டட் பை த பார்ட்னர்ஸ். ஈச் பார்ட்னரோடைய கேபிட்டல் ஷுட் பி மென்ஷன் இன் த பார்ட்னர்ஷிப் டீட். It must be remembered that capital contribution is not necessary to become a sub-partner. For one who contributes his organizing power, business acumen, managerial skills, etc. instead of capital. இப்போது எல்லா பார்ட்னருமே வந்து கேபிட்டல். There is no need for every partner should contribute the capital of money. சரியா, மணியாக இல்லாமல் என்ன பண்ணலாம், வேறு விதமாகவும் அவங்க என்ன பண்ணலாம், கேபிட்டலை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுதான் என்னென்னா அவங்களுடைய மேனேஜரல் ஸ்கில்லு, அவங்களுடைய ஆர்கனைசிங் பவர், பிஸ்னஸ் அக்யூப்மெண்ட், இது எல்லாமே என்ன பண்ணலாம், அதர் வே ஆஃப் கேபிட்டல். சரியா, அதோடைய டீட்டெயில்ஸும் என்ன இருக்கணும், இதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்தது விட்ரால் ஃப்ரம் த ஃபார்ம். த அமௌண்ட் தட் கேன் பி விட்ரான் ஃப்ரம் த ஃபார்ம் பை ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் அவருடைய கேபிட்டலேருந்து சம் அமௌண்ட்டை வந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸஸ்க்காக விட்ரா பண்ணுவாரா. ஸோ அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதோட பர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகே, அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங். த ரேஷியோ இன் விச் த ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்ட். If the profit sharing ratio is not specified in the deed, all the partners must share the profit and bear the losses equally. ஆக்சுவலாக கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டேட்டில் மென்ஷன் ஆகிருக்கணும். அப்படி மென்ஷன் ஆகாத பட்சத்தில் அவங்க வந்து கம்பல்சரி என்ன பண்ண முடியும், ஈக்குவலாக தான் ஷேர் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலோவ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இஃப் ஸோ the rate of interest. அதாவது வந்து பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் கலெக்ட் பண்ணுறதுனால அந்த கேபிட்டலுக்கு என்ன பண்ணணும், கம்பெனி ப்ரொவைட் ஏ இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. ஸோ இஃப் த டீட் இஸ் சைலண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், த ரூல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வில் டேக் எஃபெக்ட். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தோன்னா டீடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி சைலண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ரூல்ஸ், பார்ட்னர்ஷிப்போட ரூல்ஸ் வந்து அங்கே பின்பற்றப்படும். ஆனால் அதுவும் என்ன ஆயிருக்கணும், மென்ஷன் ஆகிருக்கணும் டீட்டில். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். So whether any interest is to be allowed on drawings, the rate of interest to be specified. சப்போஸ் வந்து பார்ட்னர் வந்து அவருடைய சொந்த கேபிட்டல்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக விட்ரா பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை திரும்ப அவர் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டோட தான் பே பண்ணணும். சரியா. ஸோ அதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அதை வந்து என்ன ஆயிடணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் சொல்லிட்டு அந்த டீட்டில் மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்தது லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ்.
whether loans can be accepted from the partners and if so the rate of interest payable thereon. அதே மாதிரி நம்முடைய பார்ட்னர்ஸ் கிட்டேருந்தே என்ன பண்ணலாம், கம்பெனி வந்து லோனை வந்து வாங்கலாம். அப்போ அந்த பட்சத்தில் அந்த லோனுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது அக்கௌண்ட் கீப்பிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர் ப்ரொசீஜர்ஸ், ஆடிட்டர் பேர், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் எனக்கு மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்தது சேலரி அண்ட் கமிஷன் டு பார்ட்னர்ஸ். அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சரியா, ப்ராஃபிட் தவிர்த்து நம்ம பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற பார்ட்னர்ஸ்க்கு கமிஷனோ சேலரியோ நம்ம பே பண்ணோம், சரியா. ஸோ அமௌண்ட் ஆஃப் சேலரி ஆர் கமிஷன் பேயபிள் டு பார்ட்னர்ஸ் ஃபார் த சர்வீசஸ், அவங்களோட சர்வீசஸ்க்காக. அன்லஸ் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ரொவைடட் நோ பார்ட்னர் இஸ் என்ட்லைட் டு எனி சேலரி, சரியா. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது கிடைக்கும், சேலரியும் கமிஷனும் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, சேலரியும் கமிஷனும் கிடைக்காது. அடுத்தது ரிட்டையர்மெண்ட், matters relating to the retirement of a partner, the arrangement to be made for paying out the amount due to the retired or deceased partner must be also stated. அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் பார்ட்னருக்கு என்ன விதத்தில் பே பண்ணணும், டிசீஸ் பார்ட்னருக்கு எப்படி பே பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த ரிட்டையர்மெண்ட் கண்டிஷனில் வந்துடும். இதுவும் டீட்டில் மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்தது குட்வில் வேல்யூவேஷன், மெத்தட் ஆஃப் வேல்யூங் குட்வில் ஆன் த அட்மிஷன், டெத் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர். ஸோ ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணும் போதோ இல்லை ஒரு பார்ட்னர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போகும்போதோ இல்லை இறந்து போகும் பட்சத்தில் அவங்களுக்கு சேர வேண்டிய குட்வில் வேல்யூ வந்து எந்த மெத்தடில் வந்து வேல்யூ பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸும் என்ன ஆகணும், டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி, த ஒர்க் தட் இஸ் என்ட்ரஸ்டட் டு ஈச் பார்ட்னர் இஸ் பெட்டர் ஸ்டேட்டட் இன் த டீட் இட் செல்ஃப், சரி. அதே மாதிரி வந்து அவங்களுடைய பொறுப்புகள் என்ன சொல்லிட்டு அது எல்லாமே என்ன இருக்கணும், டீடில் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். த டிசால்யூஷன் ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் ஃபார் டிசால்யூஷன் ஆஃப் த ஃபார்ம் அண்ட் த மோட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தேர் ஆஃப்டர். அதாவது கம்பெனியை வந்து சப்போஸ் நிறுவனத்தை கலைக்கிற பட்சத்தில் அதுக்கான ப்ரொசீஜர்ஸும் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும், அந்த அக்கௌண்ட்ஸும் வந்து என்ன ஆகணும், அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்தது ஆர்பிட்ரேஷன் ஆஃப் டிஸ்பியூட், arbitration in case of disputes among partners, the deed should provide the method for settling disputes or difference of opinions. This clause will avoid costly litigations. அதாவது வந்து சப்போஸ் வந்து ஒரு டிஸ்பியூட் வருது பார்ட்னர்ஸ் கீழே, அந்த டிஸ்பியூட்டை வந்து எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கான மெத்தட் என்ன சொல்லிட்டு, அதுக்கான அந்த டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன சொல்லிட்டு அது எல்லாமே என்ன இருக்கணும், இதில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் டீடோடைய ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளோடைய ஃபார்மேட் கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.